இந்த வீக்கெண்ட் வந்து சோலோவாக எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத தான் கவர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே மார்னிங் வந்து நங்கநல்லூரில் இருக்க ஆஞ்சநேயர் கோவில் தான் என் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தா வீடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மெஸ்ஸியாக வந்து இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி ஊருக்கு போயிருந்தனால நான் மட்டும்தான் அப்படியே போட்டபடி அப்படியே கிடந்தது. கிச்சனும் வந்து அப்படியே க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து போட்டு கிடந்தது. ஸோ அப்படியே இருந்தாலும் நான் வந்து எந்த வேலையுமே பார்க்கல. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உட்காந்து மீ டைமை என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வெளியே வரும்போது சரி நெயில் கட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெயில் கட் பண்ண வந்து ஆரம்பித்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெயில் வளர்க்காததெல்லாம் வந்து அவங்கவுங்களோட ஓன் விஷ் தான். ஆனால் வந்து நெயிலை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இருக்கும். சில பேர் வந்து நெயில் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. பட் பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கும். அவங்க கையிலேருந்து நமக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட வந்து நமக்கு பிடிக்காது. பட் சில பேர் லாங்காக வச்சுருந்தாலும் அதை கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் பற்றி வந்து சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கக்கிட்ட நோட்டீஸ் பண்ணுறதே வந்து கையில் உள்ள நெயில்ஸ் தான் வந்து நான் நோட் பண்ணுவேன். ஒருத்தவங்க கிட்டேருந்து ஃபுட்டு வாங்கும்போது நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெயில்லாம் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு ப்ளூ ஹெவனோட டிப் அண்ட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு ரிமூவ் பண்ணேன். நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கட் மட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சண்டே வந்து துவைக்கிற வேலைலாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து பாலிஷ் பண்ண வேண்டாம், சண்டே நைட் வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து இது பண்ணிவிட்டு விட்டாச்சு. ஸோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணி ஜஸ்ட்டு வந்து ஷேப் மட்டும் பண்ணேன். வேறு வந்து எதுவுமே பண்ணல. நெயில் ஆர்ட்லாம் வந்து நான் பண்ணதே இல்லை. ஈவன் என்னோடய மேரேஜ் கூட நான் நெயில் ஆர்ட்லாம் வந்து பண்ணல. அப்போ வந்து அது ட்ரெண்டிங்கும் கிடையாது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆனப்போ. நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சாட்டர்டே நைட்டுக்கு வந்து ஃபசாரியில் வந்து ஒரு பிளேட் ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஷவர்மாவோட பெரிய ஃபேன். ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து ஃபோனும் வரல, அலாமும் இல்லை. எந்திரிச்சு வரும்போதே மணி வந்து 11க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ மணி வந்து 11 ஆகிடுச்சா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எது எப்படி போனாலும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டீ தான். ஸோ வந்து டீ வந்து குடிச்சிட்டு மிச்சம் இருக்க பாலெல்லாம் வந்து காய்ச்சி வச்சுட்டு என்ன வேலைனாலும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பெருமையாக என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேக்லாம் நான் வாஷ் பண்ண போகிறேன், உன் பேக்கும் வாஷ் பண்ணணும்னா கொடுன்னுலாம் வேறு சொன்னேன். ஸோ அவர் வந்து கொடுத்துட்டு போயிருந்தார். அதுக்கப்புறம் 2 பேரோட பேக்கையும் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா டெக்கத்லானில் உள்ள பேக் தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் 2 பேருமே வாங்கியிருக்கோம். பட் ஒரே மாதிரி ஒரே கலரில் வந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பேக்கை வந்து ஜென்டில் போட்டு ஊற வச்சிட்டேன். ஜென்டில் தான் நான் வந்து வாஷிங் மிஷினுக்கும் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி சோப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறேன். 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறேன், எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. வாட்டர் பாட்டிலும் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேம் பாட்டில், அதுதான் அவரும் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு, நானும் வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறது. 2மே வந்து மேரேஜ் முன்னாடி வாங்கினது தான். பட் சில கோஇன்சிடென்ஸ் பாருங்களேன். எங்களோடது இத்தனைக்கும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஹவ் ஃபன்னி அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். சரி ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு வாஷிங் மிஷின் வந்து போட்டு விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து பாத்திரம் வந்து கழுவி வச்சு கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காத வேலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான். எங்கள் பாட்டி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பாட்டி அம்மா தான் ஷேர் பண்ணி தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாத்திரம் கழுவு அப்படின்னு சொன்னாலே எனக்கு பிடிக்காது. வேறு எந்த வேலை வேணால் எனக்கு கொடுங்க, இந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அதிகமாக செஞ்ச வேலை எதுன்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற வேலை தான். பாத்திரம் கழுவுறதுக்குள்ளே பாத்திரம் கழுவிட்டு பேக்லாம் கழுவியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு மேலே போய் மொட்டை மாடியில் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு 2nd ஃப்ளோர் வரைக்கும் தான் வந்து லிஃப்ட்டு. ஸோ 2nd ஃப்ளோர் போயிட்டு ஒரு ஃப்ளோர் வந்து மேலே போகணும் மொட்டை மாடிக்கு. ஸோ மொட்டை மாடியில் போய் யூஸ்வலாக காய வைக்கிறது இல்லை. பட் இன்றைக்கி வந்து போய் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேகை மட்டும் காய வச்சுட்டு அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். வந்தபோது டைம் வந்து டீ டைம் ஆகிடுச்சு. நமக்கு எது எப்படி போனாலும் சோறு திங்கிறமோ இல்லையோ, ஆனால் டீ கரெக்டாக வந்து குடிச்சிடணும். ஸோ வந்து டீ வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த ஜிஞ்சர் டீ, காடமம் டீ அப்படி தான் குடிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. டீன்ற பேரில் ஒன்று குடிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் வந்து குடிக்க மாட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே வாஷிங் மிஷின் ஓடி முடிச்சிருச்சு. ஸோ அந்த துணியெல்லாம் வந்து காய போட்டாச்சு. எங்களுக்கு வந்து 3rd பெட்ரூம் வந்து
எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து பெருசாக அதில் திங்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்கல. அதனால் இது காய போடுறதுக்காக யூஸ் பண்ணோம். முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி அதை குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு குளித்தேன். தலைக்கு குளிச்சுட்டு வரும்போது அப்படியே எப்போதுமே நான் சோகமாக தான் இப்போலாம் வெளியே வரேன். ஏன்னா அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது எனக்கு. வீட்டில் இருக்கும் போது திருச்சி தண்ணியில் வந்து எனக்கு அவ்வளோ ஹேர் ஃபாலே ஆகாது. பட் சென்னை தண்ணி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. நைட்டுக்கு வந்து திரும்பவும் எனக்கு ஒரு ஷவர்மா க்ரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பிளேட் ஷவர்மா ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரோல் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதே ஃபசாரி ஹோட்டலில் தான். ஸோ அதுவும் அதுக்கப்புறம் 200 ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணால் தான் ஆஃபர் இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு ஃபலூடாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்காகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபலூடா வந்து இது எப்படி வரும், லீக் ஆகிடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் பரவாயில்ல, நீட்டாகவே வந்திருந்தது. ரோல் ஷவர்மாவும் நைட்டு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஓகேவான ஒரு சைஸில் வந்து இருந்தது. இப்படி தான் வந்து எனக்கு அன்றைக்கி போச்சு. ஒரு 2 நாள் வந்து எப்படி போச்சு அப்படின்னே வந்து தெரியல. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து போச்சு.